இந்த பென்சிலுக்கு ஒரு கலர் இருக்குது. அதே மாதிரி சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரென்சிக்கான ப்ராப்பர்ட்டி. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு மற்ற சார்ஜை அது அட்ராக்டும் ரிப்பலும் பண்ணிக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது சார்ஜஸ் கிடையாது, அதோட கேரக்டர் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். எலக்ட்ரானுக்கு நான் ஒரு வேளை பாசிட்டிவ் சார்ஜ்னு அசியூம் பண்ணி, ப்ரோட்டானுக்கு நெகட்டிவ் சார்ஜ்னு அசியூம் பண்ணி ஃபிசிக்ஸ் புக்கில் எல்லா ஃபார்முலாஸையும் நான் அப்படி மாற்றி எழுதுறேன்னு வச்சுங்களேன், ஃபிசிக்ஸோட எந்த லாவும் வயலேட் பண்ணாது. அப்போது சார்ஜஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஐடியா நம்மளாக கொடுக்குற ஒரு ஐடியா அந்த நேச்சருக்கு. அது எவ்வளோ இஃபெக்டிவாக அட்ராக்ட் பண்ணிக்குது, ரிப்பல் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு குவான்டிட்டி அது. நமக்கு எப்படி தெரியும் ஒரு சிஸ்டமில் சார்ஜஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு இதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டேபிளான ஒரு ஹைட்ரஜன் ஐட்டம் எடுத்துக்கலாம். அண்ட் சென்டரில் ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்கும். ஸோ ப்ரோட்டானோட சார்ஜ் E+, பாசிட்டிவ் கேரக்டர். அப்போ E+ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானோட சார்ஜ் E-. இப்போ யாராவது உங்கள்கிட்ட ஒரு ஸ்டேபிளான ஹைட்ரஜன் ஐட்டமில் சார்ஜஸ் எவ்வளோன்னு கேட்டால் நம்ம சொல்கிற ஆன்சர் 2. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்குது, சார்ஜ் இருக்குது, ஒரு ப்ரோட்டான் இருக்குது, சார்ஜ் இருக்குது. சார்ஜ் அப்படிங்கிறது அப்படி டிஃபைன் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நான் முன்னாடி ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன், சார்ஜஸ்க்கு நெகட்டிவ் அப்படிங்கிற சைன் நம்மளாக கொடுத்த சைன் தான். பாருங்கள், எலக்ட்ரானோட நேச்சர் அப்படியே ப்ரோட்டானுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போது டோட்டல் சார்ஜ் இந்த சிஸ்டமில் என்ன வரும்னா 0 வரும். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். நம்பருக்கு எப்படி 2 நம்பரை ஆட் பண்ணால் 0 வரும்? எக்ஸாம்பிள் ஒரு -2 + 2 2 நம்பர், 2 ஈக்குவல் இன் மேக்னிடியூட்ஸ் தான், ஆனால் ஆட் பண்ணால் ஆன்சர் 0ன்னு வரும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் சார்ஜுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். சார்ஜஸ் கேன் நல்லிஃபை தயர் எஃபெக்ட். அதோட எஃபெக்டை அதனால் கேன்சல் பண்ணிக்க முடியும். 2 சார்ஜஸ் இருந்தாலும் சரி, ஆனால் ரெண்டுமே ஆப்போசிட் கேரக்டராக வர்றதுனால அதோட டோட்டல் நேச்சர் 0 ஆயிரும். அப்போது இந்த சிஸ்டமோட சார்ஜ் என்னென்னு கேட்டால் ஆன்சர் நியூட்ரல். எல்லா ஸ்டேபிள் ஆட்டமும் நியூட்ரல் ஸ்டேட்டில் தான் இருக்கும். There are 2 types of entities in the universe. யூனிவர்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் நம்ம பார்க்க முடியுது. அதனால ஒன்று பாசிட்டிவ்னும் இன்னொன்று நெகட்டிவ்னும் நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா அதோட கம்பைன்ட் எஃபெக்ட் மேபி 0 கூட ஆகலாம், ஈக்குவல் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா. ஒரு சார்ஜோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கூலும். கூலும் அப்படிங்கிறது SI யூனிட் ஆஃப் சார்ஜ். இதுதான் சார்ஜ். நீங்கள் எலக்ட்ரானை நெகட்டிவ்னு எழுதுறதோ ப்ரோட்டானில் பாசிட்டிவ்னு எழுதுறதோ சார்ஜ் இல்லை. அந்த சார்ஜோட கேரக்டர் தான் அது, பாசிட்டிவ் நெகட்டிவ். சார்ஜோட மேக்னிடியூட் ஒன்று இருக்கு இல்லையா? இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கூட ஒன்று படிப்பீங்க. ஸோ நம்ம அங்கே டீட்டெயிலாக இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறதில்ல. ஸோ ஒரு சார்ஜோட வேல்யூ, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் 1.6 10⁻⁻19 கூலும். ஒரு ப்ரோட்டானோட என்னென்னு கேட்டால் அதே வேல்யூ தான். அப்போது சார்ஜ் அப்படிங்கிறது ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேமாக தான் இருக்கும். சரி, அப்படி என்ன மாறுது அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரானுக்கு எழுதும்போது ஒரு நெகட்டிவ் சைன், ப்ரோட்டானுக்கு எழுதும்போது பாசிட்டிவ் சைன் யூஸ் பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ நான் இங்கே எழுதும்போது டோட்டலாக ப்ரோட்டான் தான் பாசிட்டிவ் 1.6 10⁻⁻19 கூலும். அதே நெகட்டிவ் 1.6 10⁻⁻19 கூலும் ஃபார் எலக்ட்ரான். ஸோ இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அதனால தான் இந்த 2 வேல்யூ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான ஹைட்ரஜனுக்கு 0 சார்ஜ் வருது. 2 சார்ஜ் இருந்தாலும் அதோட டோட்டல் சார்ஜுங்கிறது 0 ஆயிடுச்சு, நியூட்ரல் ஆயிடுச்சு. இந்த சார்ஜ் எப்படி கண்டுபிடிச்சாங்க இனிஷியலாக, அண்ட் எப்படி சார்ஜ் இருக்குங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ட்ரை ஹேரில் ஒரு காம்பை எடுத்து ரப் பண்ணுறாங்க. முன்னாடி இந்த காம்பு இதுதான் காம்புன்னு அசியூம் பண்ணிங்க. இது அட்ராக்டோ ரிப்பலோ எதுவுமே பண்ணல, நியூட்ரல் ஸ்டேட்டில் இருந்துச்சு. நியூட்ரல்னால் என்ன அர்த்தம்? சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் இருந்திருக்கும். இந்த ரப்பிங்கிற ப்ராசஸில் ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு சார்ஜ் ஜம்ப் ஆயிரும். அப்போது ஒருவேளை இங்கிருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி வெளியே போயிடுச்சுன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். யார் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டாங்களோ அவங்க நெகட்டிவ் சார்ஜ் ஆயிரும். அண்ட் இதுதான் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. இனி அந்த காம்பை எடுத்து வேறு பேப்பர் பீசஸ் எல்லாம் சும்மா இருக்க பீசஸில் வைக்கிறாங்கன்னா இந்த பேப்பர் பீசஸை அந்த காம்பு அட்ராக்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அப்போது என்ன ஃபைன் பண்ணுறாங்க? தேர் இஸ் சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சம் மேட்டர் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். அண்ட் அந்த சிஸ்டமில் வர ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்? சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அதனால அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ப்ராப்பர்ட்டி கெயின் ஆகுது. அண்ட் அந்த இஃபெக்ட் தான் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷன்னால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சில்க் கிளாத் எடுத்துகிட்டு
ஒரு கிளாஸ் ரோடோ வச்சுக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் ரோடோ கிளாஸ் ரோடோ ஏதோ சம்திங். இந்த ராடோ சில்க் கிளாத்தையும் ரப் பண்ணுறாங்க. ரப் பண்ணும்போது இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி சில்க் கிளாத்துக்கு போயிடுது. ஏன்னா ரப்பிங் காசஸ் ஹீட். ஸோ ஒரு 2 சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷனால் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ரப்பிங்கிற ப்ராசஸில். அப்போ அந்த ஹீட்டை வச்சுட்டு கிளாஸ் ராடும் ஹீட் ஆகும், சில்க் கிளாத்தும் ஹீட் ஆகும். அப்போது ஹீட் ஆகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணி ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு ஜம்ப் பண்ணிடும். அப்போது இந்த கிளாஸ் ரோடோட நேச்சர் பாசிட்டிவ் நேச்சர் ஆயிரும். சில்க் கிளாத்தோட நேச்சர் நெகட்டிவ் ஆயிரும். இனி இந்த கிளாஸ் ரோடை நான் வேறு ஏதாவது ஒரு பேப்பர் பீசஸில் வச்சேன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். இதில் ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுக்கணும், ஏன் வந்து கிளாஸ் ரோடு பாசிட்டிவ் ஆகுது, சில்க் கிளாத்து கூட பாசிட்டிவ் ஆகலாம் தானே, இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் பண்ணலாம் தானே. அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரேண்டமாக நடக்காது. ஸோ இது வந்து கிளாஸ் ரோடு, இது வந்து சில்க் கிளாத். ஸோ நம்ம முன்னாடி பேசுன மாதிரி எலக்ட்ரான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, கிளாஸ் ரோடிலிருந்து எலக்ட்ரான் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது. அதனால் இதுக்கு நெகட்டிவ், எக்ஸஸாக எலக்ட்ரான்ஸ் அதிகமாயிரும், அதனால் நெகட்டிவ் கேரக்டர் வந்துடும். ஏன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்போசிட்டாக நடக்கக்கூடாது? சில்க் கிளாத்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுவும் எனர்ஜியை கெயின் பண்ணி இங்கே ஜம்ப் பண்ணலாம் தானே. ஏன் அப்படி நடக்காதுங்கிறது சொல்லிடுறேன். 2 மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட் ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரி, அடுத்த பிரச்சனை, வாட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன்? ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில் படிக்கிற அயனைசேஷன் எனர்ஜி மாதிரி. எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி மெட்டீரியல் வித் லோவர் ஒர்க் ஃபங்க்ஷன் டு மெட்டீரியல் வித் ஹையர் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒரு லோவர் ஒர்க் ஃபங்க்ஷன்லேருந்து ஹையர் ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு தான் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியணும். அயனைசேஷன் எனர்ஜின்னு என்னன்னு தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டு டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அ மெட்டீரியல். ஒரு மெட்டீரியல்லிருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் மினிமமாக எவ்வளோ எனர்ஜி கொடுக்க வேண்டி வருதோ அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போது இங்கே இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு கேஸை. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு 2 ஜூல்ஸ் இருந்தால் எமிட் ஆகும், எலக்ட்ரான் வந்து கொடுத்துரும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப அதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். ஆனால் இங்கே வந்து 3 ஜூல்ஸ் வேணும் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 மெட்டீரியலோட பிஹேவியர் இது. நான் 2யும் ரப் பண்ணுறேன் கண்டினியூஸாக. ரப் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சரோட வேல்யூ, எனர்ஜியோட வேல்யூ 2 ஜூல்ஸ் வந்துருச்சுன்னா, அப்போது 3 ஜூல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே எலக்ட்ரோடு வந்து எலக்ட்ரானை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் இதுதானே, 2 ஜூல்ஸ் தானே. 2 ஜூல்ஸில் எலக்ட்ரானை லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து கிளாஸ் ராடிலிருந்து சில்க் கிளாத்துக்கு ஜம்ப் பண்ணிடும். 3 ஜூல்ஸ் வரணுன்னா இன்னும் ஃபர்தராக ஹீட் ஆகணும். அதுக்கு முன்னாடியே இந்த சில்க் கிளாத் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும், என்ன டைரக்ஷனில் நடக்கும் அப்படின்னா, மெட்டீரியல் வித் லோ ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியான இடத்துலேருந்து அண்ட் மெட்டீரியல் வித் ஹையர் ஒர்க் ஃபங்க்ஷன், இப்படி தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏன் இப்படி ஆப்போசிட்டாக நடக்காது? அதனால தான் சில மெட்டீரியலுக்கு பாசிட்டிவ் கேரக்டரும் இன்னொரு மெட்டீரியலுக்கு நெகட்டிவ் கேரக்டர் வரும் ரப் பண்ணும்போது. ஸோ அது ஒரு டேபிளில் நான் வந்து இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை வந்து எக்ஸாம்ஸ்லலாம் கேட்கலாம், எந்த மெட்டீரியல் பாசிட்டிவ் ஆகுது அண்ட் எந்த மெட்டீரியல் நெகட்டிவ் ஆகுதுங்கிறத கேட்கலாம். ஸோ ஃப்ரிக்ஷனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி, அதனால் அதோட பேர் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் அது அங்கங்கே ஸ்டோர் ஆகி அங்கேயே நின்றுக்கும். எலக்ட்ரிசிட்டினா நீங்கள் மாதிரி வயரில் மாதிரி கண்டக்டெல்லாம் பண்ணாது, அப்படி ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டோர் பண்ணுறது, பாசிட்டிவ் சார்ஜை ஃப்ளோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரே கிடையாது. நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் இதை வச்சே சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போது இந்த சிஸ்டம் வந்து பாசிட்டிவ் அயானம் ஆயிரும். ஏன்னா ஒரே ஒரு ப்ரோட்டான், இப்போது பாசிட்டிவ் கேரக்டர் ஆயிரும். அப்போ இதோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் +1.6 × 10⁻−19 கூலும் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எதனால கிடச்சிச்சு? நான் ஒரு ப்ரோட்டானை ஆட் பண்ணதுனாலையா? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் போதும். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிச்சுன்னா அண்ட் எக்ஸஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே உள்ளே வந்துடும். எல்லா ஏட்டமுக்கும் அப்படி தான். ஏன்னா ப்ரோட்டோனை மூவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ப்ரோட்டான்ஸில் எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா, நியூக்ளியர் டிஸ்இன்டெக்ரேஷன் அல்லது ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்கும்போது ப்ரோட்டான்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாறும், ப்ரோட்டானோட எமிஷன்ஸ், பாசிட்டிவ் சார்ஜோட எமிஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் சிம்பிளாக எழுதிடாதீங்க, ப்ரோட்டான் எடுத்து ஆட் பண்ணுறோம், ப்ரோட்டான் எடுத்து ரிமூவ் பண்ணுறோம், அதை பண்ணவே மாட்டோம். எலக்ட்ரான் தான் சார்ஜோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. அப்போது நான் இது அடிஷ்னலாக எலக்ட்ரானை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பாருங்கள், டோட்டலாக 2 எலக்ட்ரான் ஆயிரும் ஒரே ஒரு ப்ரோட்டான்.
இப்போ 2 எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான், அப்போ ஒரு எலக்ட்ரானோட நேச்சரும் ஒரு ப்ரோட்டான் நேச்சரும் ஆப்போசிட், கேன்சல் ஆயிரும். ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால இந்த சிஸ்டம் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம் ஆயிரும் அல்லது நெகட்டிவ் அயான். யாரெல்லாம் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அது நெகட்டிவ் அயான் ஆயிரும். ஏன்னா அங்கே எலக்ட்ரானோட நம்பர் அதிகம். இப்போ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் தான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது. அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வி ஆஃபர் மோஸ்ட் ஸ்ட்ரக்சர்டு ஃபிசிக்ஸ் கிளாஸஸ். ஒரே ப்ரிப்ரேஷனில் போர்டுக்கும் என்ட்ரன்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.